வணக்கம். சென்ற ஒரு பகுதியில் ஜீவானந்தத்தினுடைய ஒரு நிகழ்ச்சியை பார்த்தோம். இப்போ அதே ஜீவானந்தத்தினுடைய இன்னொரு ஒரு ஒரு பகுதியை நம்ம பார்க்கலாம். அதாவது ஒரு வாட்டி ஜீவானந்தம் தன்னுடைய அலுவலகத்தில் உட்காந்து ஏதோ அந்த ஆஃபீஸ் வேலையாக அந்த கணக்கு வழக்குகள் தன்னுடைய தொண்டர்களுடைய அந்த இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தவுடனே ஒரு இளம்பெண் வந்து ஜீவானந்தத்துக்கிட்ட வந்து ரொம்ப நேரம் அவரையே பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அந்த அம்மா. இவர் வந்து எழுத்துக்கு நடுவில் கொஞ்சம் தலையை தூக்கி பார்க்குறதும் பின்ன எழுதிக்கிட்டு இருக்கிறது மற்ற வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த நிலைமையில் அந்த பெண் வந்து ரொம்ப நேரம் அவரை பார்த்துக்கிட்டு கண் கலங்குறாங்க. உடனே இந்த ஜீவானந்தம் கேட்குறாரு, யாரும்மா நீ அப்படின்னு கேட்ட உடனே அந்த பெண் வந்து ஒரு துண்டு காகிதத்தில் அந்த தன்னுடைய அப்பா பேரையும் அம்மா பேரையும் எழுதி அவர்கிட்ட கொடுக்குறாங்க. அது பார்த்த உடனே ஜீவானந்தம் உடனே கண் கலங்கிடுறார். இவர் என்ன பண்ணுறாருன்னா ஒரு துண்டு பேப்பரில் ஒரு பேரை எழுதி கொடுக்குறார். அந்த பேரை பார்த்தோன்னா அந்த பெண் இன்னும் கண் கலங்கிடுறாங்க. ஏன்னா அந்த பெண் எழுதி கொடுத்தது ஜீவானந்தத்துடைய பெயரும் அவருடைய மனைவியுடைய பெயரும் எழுதி கொடுத்துருக்காங்க. அதாவது அந்த பெண் வந்து ஜீவானந்தத்தினுடைய மகள். ஜீவானந்தத்து பேரையும் தன்னுடைய அம்மா பேரையும் அந்த பெண் எழுதி கொடுத்தாங்க. இவர் என்ன பண்ணுறார், அதை வாங்கி பார்த்த உடனே அந்த பெண்கிட்ட வந்து தன்னுடைய பெண்ணுடைய பெயரை எழுதி கொடுக்குறார். அதாவது அந்த பெண் வந்து சிறு வயதில் வந்து ஜீவானந்தம் பார்த்தது. அதுக்கப்புறம் அந்த பெண்ணை வந்து தன்னுடைய மகளை வந்து ஒரு பார்க்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பமே கிடைக்கல. ஏன்னா கட்சி பணிகள், இந்த போராட்டங்கள், இப்போ இந்த மாதிரி இருந்ததுனால தன்னுடைய பெண்ணை வந்து அவர் பார்க்கக்கூடிய ஒரு நிலைமையில் இல்லை. வளர்ந்து பெரியவளான அப்புறம் அந்த அம்மாவே வந்து அப்பாவை பார்க்குறாங்க. அதாவது ஒரு தலைவருடைய ஒரு வாழ்க்கையில் வந்து எந்த அளவுக்கு ஒரு மக்கள் தொண்டாற்றினார், மக்களுக்காக பாடுபட்டார்ன்றது தன்னுடைய குடும்பத்தை கூட பார்க்காம, தன்னுடைய பெண்ணை கூட பார்க்காம பொது வாழ்க்கையில் எந்த அளவுக்கு மும்முரமாக ஈடுபட்டார் அப்படின்னு நினைக்கும்போது நம்மளுக்கு வந்து இப்படிப்பட்ட ஒரு தலைவர்களுடைய ஒரு வாழ்க்கை வந்து நம்மளுக்கு ஒரு பாடமாக இருக்குது. அதாவது நினச்சி பார்க்கக்கூட நம்மளுக்கு வந்து ஒரு சந்தர்ப்பம் கிடைக்குது அப்படின்னு நினைக்கும்போது ரொம்ப ஒரு பெருமையாக இருக்குது. அதே சமயம் ஒரு ஒரு மனவேதனை கூட நம்மளுக்கு ஏற்படுது. ஏன்னா இப்படியெல்லாம் இருந்த தலைவர்கள், நாட்டுக்காக பாடுபட்டு நம்மளுக்காக பாடுபட்ட இந்த தலைவர்கள் இப்போ அவங்கள நினைக்கக்கூட நம்மளால் முடியலையேன்னு நினைக்கும்போது ரொம்ப ஒரு மன வருத்தம் தான். மீண்டும் இப்படிப்பட்ட ஒரு சில தலைவர்களுடைய ஒரு நிகழ்ச்சியை நம்ம பார்ப்போம். நன்றி, வணக்கம்.